பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சூப்பர் சிங்கர் சீசன் 4ல் டைட்டிலை வின் பண்ண பிரீத்திகா அவங்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகிற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சூப்பர் சிங்கர் சீசன் 4 யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த சீசனில் எல்லா கண்டஸ்ட்டுமே நல்லாவே பண்ணாங்க. ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தபடி பிரீத்திகா அவங்க தான் டைட்டிலை வின் பண்ணாங்க. ஆமாங்க, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியானபுரம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வந்த பிரீத்திகா அவங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் சீசன் 4ல் இவங்க தான் டைட்டிலை வின் பண்ணி நல்லா சிங்கராக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இவங்க கிராமத்து வாசன் பாடிய பாடல்களுக்கு ரசிகர்கள் சொக்கி போயிட்டாங்க. இன்னும் அந்த நிகழ்ச்சியில் இவங்க பாடின செந்தூரா பாடல் வீடியோவை இன்னும் ரிப்பீட் மாடல் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நெட்டிசன்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பு பிரீத்திகா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆமாங்க, பரியரும் பெருமாள் திரைப்படத்தில் பிரீத்திகா அவங்க பாடின பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக அமைஞ்சிச்சு. ஆனால் அந்த திரைப்படத்துக்கு பிறகு வேறு எந்த திரைப்படத்துலையும் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்க. இதனால் பிரீத்திகா அவங்க என்னன்னாங்களே தெரியலைங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் டைட்டில் வின் பண்ண பிரீத்திகா அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டுச்சு. பிரீத்திகா அவங்க கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்களாம். ஆமாங்க, பிரீத்திகா அவங்க இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய அண்ணனும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பிரீத்திகா அவங்க பல மேடை கச்சேரிகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். பிரீத்திகா அவங்க படிப்புலையும் கவனம் செலுத்திக்கிட்டு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வர்றாங்களாங்க. ஆமாங்க, பிரீத்திகா அவங்க நல்ல ஒரு பிளேபேக் சிங்கராக வரணும் அப்படின்ட்டு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 வாய்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.